அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபியூஸ் போன பல்பு மாதிரி இருக்கு இப்போ என் நிலமை. நான் வந்து வேலை செஞ்சே டயர்டாகி போய் உட்காந்துருக்கேன். இவர் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். எல்லாருக்கும் மாமியார் வீட்டில் தான் கொடுமை நடக்கும். எனக்கு மாமியார் வீட்டில் கூட தான் கொஞ்சம் நேரம் நிம்மதியாக உட்காந்துருப்பேன். எங்கள் அம்மா வீட்டில் வந்தால் ஆல்பர்ட் இங்கே வாடா அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏங்க இங்கே கொஞ்சம் வாங்க, இது எடுங்க. இவர் சாப்பிட்ட தட்டு முதல் கொண்டு நான் தான் எடுத்து கழுவணும். ஏண்டான்னு சொல்லக்கூடாது. ஐயோ மாப்பிள்ளை என்ன சொல்ற, ஏண்டாலாம் சொன்னா வாயை உடைச்சிருவேன். ஏங்க தான் சொல்லணும். பாரு மாப்பிள்ளை சாயந்தரம் சும்மா உட்காந்துட்டு இருக்காரு, ஸ்நாக்ஸ் கொடு, மாப்பிள்ளைக்கு டீ கொடு, பன்னு கொடு, வெண்ணெய் கொடு அப்படிங்கிறது. நம்ம இதே வாய் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிச்சு தெரியுமா? நான் மட்டும்தான் டே சொல்லக்கூடாது. அவங்க உன்னை பேட் வேர்ட்லாம் திட்டி வீடு இருக்கா, வாசல் இருக்கா, சொத்து இருக்கா, வேலை இருக்கா, நிரந்தரமா இருக்கா அப்படிலாம் கேட்டுட்டு என்ன இருந்தாலும் நாங்க பாக்குற மாதிரி வராது. இப்ப சொல்றாங்க என்னதான் நாங்க பாத்திருந்தாலும் இந்த மாதிரி வந்திருக்காது. அதே வாய் உருட்டு மட்டும் வேற உருட்டு, அது ஏன் முன்னாடியே உருட்டுறாங்க.